ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யூர் Aariwingsworld. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி இந்த டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த 2 in 1 டைப்பில் மேலே வந்து ஹாஃப் ஸ்லீவ்க்கு பண்ணலாம், கீழே வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப 3/4 தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப கிராண்டான டிசைன். ஸோ ஃபஸ்ட்டு இதை சொல்லி கொடுத்துட்டு இதை சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக பிகினருக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ பிகினர்னால இப்போ இதை பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெவல் வரும்போது ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக இந்த ஸ்கேலை இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேயா? ஓகே, ஸோ இந்த லைன் வந்து போட்டேன் இல்லையா? ஸோ இந்த லைனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த லைனில் போட்டுட்டு அதுக்கு கீழேயுமே அதே மாதிரி இன்னொரு லைன் வந்து போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு லைன், அடுத்து இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அடுத்த லைன், சரியா? அடுத்து இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அடுத்த லைன், ஸோ அடுத்து இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அடுத்த லைன், அடுத்து இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அடுத்து ஒரு லைன், ஸோ அடுத்து இதை கொஞ்சம் தள்ளி வச்சு அடுத்து வந்து ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக இந்த ஸ்கேல்லையே கரெக்டாக வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் எப்படி வந்து நம்ம ஒர்க் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய லைன் இருக்குல்லப்பா, ஸோ இந்த லைனில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சுகர் பீடில், சரியா, இந்த சுகர் பீடில் அழகாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப கண்டிப்பாக இப்போ இந்த டிசைன் வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் யார், ஸோ நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி என் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சுகர் பீட்ஸில் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட் மட்டும் அழகாக வந்து ஒரு லைன் மட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி Aariwingsworld ஆன்லைன் கிளாஸஸும் வந்து சூப்பராக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மேபி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம ரொம்ப கம்மியாக பெஸ்ட்டு கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 நம்மளுடைய கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணோம்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ சுகர் பீடில் இந்த லைன் வந்து ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்டு இந்த இடத்துல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து செகண்ட் லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த இடையில லைட்டாக வந்து நாய்ஸ் இருந்தால் அதை டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்கிறாதீங்க. ஸோ பக்கத்தில் பேசுகிறது அப்படியே வந்து சவுண்ட் கேட்குது. ஸோ டைமிங்கும் நமக்கு இல்லை அப்படிங்கிறனால நான் அப்படியே வந்து ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுக்காக நம்ம பாஸ் பண்ண முடியாது இல்லையா? ஓகேவா? ஓகே, ஸோ இதே மாதிரி அழகாக செகண்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட்லேயே வந்து ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பாக்ஸஸ்னால நம்ம வந்து பிரிக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அழகாக இந்த மாதிரி அழகாக 2 வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். நிறைய பேர் 4 5 அப்படிலாம் வச்சு தைக்கவே கூடாது. ஸோ வந்து ஒர்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினிஷிங் இருக்காது. சரியா? ஓகே, ஸோ இப்போ நான் இதான் இந்த லைன் ஃபுல்லாக வந்து செகண்ட் லைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக தான் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு ஸ்கேல் டிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்தும் நான் வந்து ஸ்கேல் கரெக்டாக டிஸ்டன்ஸ் வச்சு தான் வந்து நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாவே ஓவரால் தெரியும். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே இப்போ வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ மேலே இருக்கிற பார்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லீவ் எவ்வளோ ஹைட்டு வித்து எல்லாம் மார்க் பண்ணதையுமே நான் போன வீடியோலலாம் போட்டிருப்பேன். ஸோ அதையும் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு ரொம்ப எப்படி மார்க் பண்ணணும், ஸ்லீவ் பார்ட்லாம் எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு கூட அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் மேபி ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் லைன் வந்து ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த பார்டர். ஸோ பார்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்த லைன் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து 4 நம்பர் பீட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ 4 நம்பர் பீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழகாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு நம்ம வந்து தைக்கணும். ஸோ இப்போ செகண்ட் லைன் ஃபுல்லாகவே இதே மாதிரி அழகாக இந்த 4 நம்பர் பீடை எடுத்து நான் வந்து தைக்க போகிறேன்.
ஸோ பார்டர் அப்படிங்கிறனால இப்போ நம்ம இந்த கீழே இருக்கிற லைன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி 4 நம்பர் பீடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் கலர். ஸோ ஆன்டிக்கில் தான் நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வரிசையாக நான் செகண்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்டு வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் பீடில் செகண்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்து தேர்ட் நம்பர் லைனுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ மேலே இந்த பார்த்திங்கன்னா சுகர் பீடு 4 நம்பர் சுகர் பீட் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதே மாதிரி தான் பேஸ் பண்ணி இப்போ நான் வந்து கீழேயும் வந்து பார்டர் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அழகாக வந்து ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அழகாக இதை ஃபுல்லாக வந்து நான் இந்த லைன், அதாவது இந்த லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 3 லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, கீழே ஸ்டார்டிங்கில் அவுட்லேயர் கொடுக்கறதுக்காண்டி ஜரியில் டபுள் லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து ஜரியில் டபுள் லைன் வந்து கொடுக்கலாம். ஸோ எப்பயுமே ஜரியில் லைன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒர்க்கு வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே கேப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சென்ட்ரு பார்ட் இருக்குல்ல, இந்த சென்ட்ரு பார்ட்டில் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே நல்லா ரவுண்டு ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக சென்ட்ரு பார்ட்டில் நீங்கள் வச்சாதான் உங்களுக்கு ஒர்க்கு வந்து நீட்டாக வரும். அதனால் இந்த மாதிரி சென்டரில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் வந்து கரெக்டாக நேராக கரெக்டாக வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கரெக்டாக வந்து சென்டரில் ஃபேப்ரிக் க்ளூ நிறைய அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் ஸ்டோன் வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக வந்து ஒட்டும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்டோனை இந்த மாதிரி அழகாக இந்த ரவுண்ட் ஸ்டோனை ஃபுல்லாகவே நம்ம நீட்டாக அழகாக அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து காயணும் இல்லையா? ஸோ காயிற வரைக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். காஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாகவே வச்சு முடிச்சிடலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டோனையும் வந்து கரெக்டாக வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதிலேருந்து நான் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா காயலை இன்னமும். ஸோ ஓகே, இதிலேருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதிலேருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுகர் பீடில் வரிசையாக இதை சுற்றி வந்து ஒரு லேயர் வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு லேயர் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ ரெண்டாக வச்சு நம்ம சுற்றி அழகாக நீட்டாக வச்சு தைக்கலாம். ஸோ ஸ்டோன் வந்து கரெக்டாக இந்த சைஸு நீங்கள் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 mm. ஸோ அதுதான் நல்லா இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நமக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ லைட்டாக தான் காஞ்சிருக்கு, ரொம்பலாம் காயல. பட் நமக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம நைட்டுக்குள்ளே அந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட் வந்து இந்த நீடலுக்குள்ளேயே வந்து போகாமல் இருக்கும். ஸோ அதை தூக்கி போட்டுருங்க. பட் அது வந்து நம்ம இந்த கை ஊசியில் பண்ணும் போது வந்து நமக்கு கொஞ்சம் தேவைப்படும். அதனால் அந்த இதை வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி அழகாக ரெண்டாக வச்சு தைச்சு அதை ஃபுல்லாக வந்து நம்ம நாட் பண்ணிக்கிறணும். சரியா? ஸோ கரெக்டாக கவனிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ இதை வச்சுட்டு நாட் பண்ணிடலாம். ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 3 நம்பர் பீடு இருக்கு இல்லையா? இந்த 3 நம்பர் பீடை எடுத்துகிட்டு சர்க்கிளுக்கு அடுத்த லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் முடிச்சதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றும் வந்து இதுக்கு நான் மெத்தட்ஸ் படி நான் பண்ணுறதுக்கு காரணம் என்னங்கிறத நான் லாஸ்ட்டாக வந்து சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடோடு நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து நீட்டாக பார்க்க அழகாக வந்து வரும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து ஏன் மேம் சென்டரில் வந்து இந்த சென்டரில் இருக்கிற இதெல்லாம் லைன்லாம் வந்து கவர் பண்ணல, அது எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது. அது என்னங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்வேன். சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த 3 நம்பர் பீடை வச்சு அழகாக செகண்ட் லைன் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான், வச்சுட்டோமா? ஸோ இப்போ இதோட வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நாட் பண்ணணும். ஓகேவா? நாட் பண்ணிட்டோம். ஸோ நாட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து வந்து இங்கே பாருங்கள், ஒரு சுகர் பீட், அப்புறம் வந்து ஒரு 4 நம்பர் பீடு இதை வச்சுட்டு
இந்த மாதிரி உள்ளே இருந்து எடுத்து ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போய் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக். அடுத்து ஒரு சுகர் பீடு ஒரு 4 நம்பர் பீடு வச்சுட்டு ஒரு ஸ்டிச் அண்ட் வந்து ஒரு லாக், தன் உள்ளே போய் ஒரு ஸ்டிச்சு அண்ட் வந்து ஒரு லாக். அடுத்து ஒரு சுகர் பீடு, அடுத்து வந்து ஒரு 4 நம்பர் பீடு எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச்சு அண்ட் வந்து ஒரு லாக். அடுத்து மறுபடியும் ஒரு ஸ்டிச் அண்ட் லாக். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சுற்றி அழகாக வந்து ரவுண்ட் மாதிரி வந்து பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து மேம் இது இந்த மாதிரி எங்களுக்கு மெத்தட் வரல அப்படின்னா நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். 4 நம்பர் பீட் அண்ட் சுகர் பீடை வச்சு இந்த மாதிரி நாட் பண்ணிக்கலாம். அதையும் நான் பண்ணி காட்டுறேன். 2 மெத்தடுமே பண்ணி காமிக்கிறேன். 2 மெத்தட் இருக்குது, நாட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நம்பர் பீடு எடுத்து உள்ளே இருந்து எடுத்து வெளியில் ஆப்பில் பார்த்த மாதிரி வச்சுட்டு நாட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரிப்பீட் ஓயாமல் வந்து நம்ம கொஞ்சம் நாட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் நாட்டே வராது, அவங்களுக்குலாம் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் பாருங்களேன், இது 2 மெத்தடுமே நான் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து வந்து ஒரு சுகர் பீடு, அடுத்து வந்து ஒரு 4 நம்பர் பீடு. இதை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து வெளியில் பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ணலாம். ஸோ இப்படியும் வந்து பண்ணலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன்ல அந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம். சரியா? ஸோ எனக்கு ஒவ்வொரு வீடியோவும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ பொறுமையாக நடத்துகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம இப்படி பார்க்குறதுனால வந்து கண்டிப்பாக வந்து புரியாது. ஸோ வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஷார்ட் ஸ்க்ரீனில் வச்சு பார்க்காம அந்த சைடில் வந்து ஒரு இப்படி ஸ்கொயர் ஷேப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை அமுக்குனீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வச்சு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரியலாக நான் பக்கத்துலேயே ஒர்க் பண்ணி பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி ஸோ ஓரளவுக்கு 4 நம்பர் பீடு வந்து காலி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து கொஞ்சம் கொட்டு வச்சுருவோம். ஸோ இதே மாதிரி இந்த சக்கரி ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். அது வேறு. ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த மோட்டிவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மோட்டிவ்மே வந்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் எல்லா மோட்டிவ்மே நான் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நான் எல்லா மோட்டிவ்மே நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த மோட்டிவ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டோனையும் சுற்றி வந்து சர்க்கிள் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டு இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறோன்னா அதை சுற்றி 3 நம்பர் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி வந்து மோட்டிவ் மாதிரி வந்து நான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் அதை ஃபுல்லாகவே நான் வந்து இந்த சக்கரி ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அப்புறமா வந்து காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அதில் பண்ணியிருக்க மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு தனிப்பட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ஒரு மோட்டிவ் மட்டும் நான் ஃபுல்லாக பண்ணி காமிச்சேன். பட் ப்ளவுஸ் மாதிரி பண்ணணும், கண்டினியூவாக பண்ணணும்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஃபுல்லாக வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து உள்ளது வந்து நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக நமக்கு டிசைன் வந்து வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இதை ஃபுல்லாக நான் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து நான் எல்லாத்துலேயுமே வந்து ரவுண்ட்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா தான் நான் இந்த மாதிரி வந்து சக்கரி வந்து பண்ண போகிறேன் சுற்றி. ஸோ இதை ஃபுல்லாக வந்து இப்போ சக்கரி ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து செட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டிசைன் வந்து அந்த செக்குடு இதெல்லாம் வந்து நீங்கள் தப்பாக பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறது. ஸோ இதை நான் ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ காமிக்கிறேன். கொஞ்சம் டைமிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நம்ம அழகாக ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து டைமிங் ஆகும். ஸோ இதையும் நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம ஓவரால் வந்து இவ்வளோ தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னமும் வந்து 3 இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரொம்ப கொஞ்சம் பொடி வேலை தான், லைட்டாக தான் ஒன்று நம்ம டைமிங் ஆகும். ஓகே, இப்போ இதையும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம மோட்டிவ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பீடு. ஸோ பீடில் 2 டைப் இருக்குது. அந்த ஒரு சைடு வந்து ஒல்லியாக ஒரு சைடு குண்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பக்கத்தை எடுத்து இந்த செக்குடுக்கு இடையில் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், அந்த மேலே ஒல்லியாக இருந்து கீழே குண்டாக வர மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அதை இந்த ஒவ்வொரு செக்குடுக்கு இடையில் இந்த மாதிரி வரிசையாக நம்ம வச்சு அழகாக அடைக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிசைன் பார்த்துட்ருக்கும் போதே ரொம்ப பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வரேன், அம்மா வரேன்.
ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக வந்து இந்த செக்குடு ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி நாட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட அடுத்த இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த மாதிரி வீட் பீடை அழகாக இந்த மாதிரி வந்து வச்சு நம்ம அடுக்கணும். ஸோ ஓவரால் வந்து இந்த ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி செக்குட் பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு டிசைன் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து செக்குட் பண்ணிடுவாங்க, பட் அந்த டிசைன் கரெக்டாக வந்து கவர் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிகினர்ஸ்க்காக தான் நான் அதை ஃபுல்லாகவே வந்து நடத்துகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து அடைக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ மேலேயும் வரேம்மா. பாருங்க, இங்கே என்னோடய குட்டி பையன் வேறு கூப்பிட்றாரு, வாங்கம்மா போதுமா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. சரி, நம்ம அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்து போவோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரிசையாக அழகாக ஒன்று ஒன்றா வச்சு அடுக்கணும். ஓகேயா? ஸோ இன்னொன்று நான் அடுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மேலேயும் கீழேயும் சேம் தான். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நாட் பண்ணிக்கணும். ஓகேவா? வந்துட்டேப்பா. ஓகே, ஸோ இதே மாதிரி நான் பேலன்ஸ் இருக்கிற இடத்தையுமே ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக அந்த டிசைன் பாருங்கள், எவ்வளோ சூப்பர் அண்ட் கிராண்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு. ஸோ நம்ம ஆரி விங்ஸோட சூப்பர் க்ரியேட்டிவ் டிசைன். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து பிகினர் லெவலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து 2-in-1 மெத்தட். ஸோ இது வந்து நம்ம 3/4 டைப்லேயே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் பேட்டர்ன் டைப்லேயே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு இந்த பேட்டர்னுமே வந்து நம்ம வந்து ஹாஃப் ஸ்லீவில் வந்து பண்ண முடியும்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு லேயர் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும் நீங்கள் வந்து பார்டர் மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ இந்த இப்போ இதை பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து பார்டர் மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு மேலே அப்படியே வந்து இந்த அதாவது இதெல்லாம் விட்டுறணும். ஸோ இது ஃபஸ்ட் லேயர் பண்ணிவிட்டு, ஸோ அங்கேயே வந்து இந்த பூட்டாஸ் டைப்பில் வந்து பண்ணணும். ஸோ இந்த டிசைனை விட்டுட்டு, ஸோ அப்படியே வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து இதை போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் போட்டாலுமே வந்து ஹாஃப் பேட்டர்னில் வந்து ரொம்ப கிராண்ட் ஸ்லீவ் வந்து கொடுத்த லுக் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் 3 டைப் ஆஃப் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஹாஃப், இது வந்து ஃபுல்லாக இப்படியே போடலாம். ஸோ இதை தவிர இன்னொரு பேட்டர்ன் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் லேயர் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பூட்டாஸ்லாம் போட்டு, ஸோ அங்கே வந்து இன்னமும் நெருக்கமாக வந்து நாங்கள் அங்கங்கே 3 நம்பர் இல்லைனா 4 நம்பர் பீடை வச்சு நெருக்கமாக வச்சு நாட் பண்ணிங்கன்னா அதுவுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ 3 டைப் ஆஃப் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நீங்கள் யாராவது ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பாய். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பராக வந்து இன்னும் வேறு என்ன டிசைன்ஸ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாய். ஹேவ் எ நைஸ் டே.